வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இப்பதான் ஒரு சில கடன்காரங்க உங்கள திட்டியிருப்பாங்க. மனசு உடைஞ்சு போய் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? என்ன கடவுளே இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. மனசுல புலம்பிட்டு இருக்க நேரத்துல இந்த வீடியோ உங்க கையில கிடைச்சிருக்கு. இப்போ சரியான நேரத்தில் சரியான ஒரு விஷயம் உங்க கையில இப்போ கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கோ, அதே போல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கும் இதே போல கிடைக்கும். ஸோ உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பை கடவுள் அறிவார். அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான கடனும் அடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 5 முக்கியமான விஷயங்களும் உங்கள் கடனை அடைக்கிறது மட்டும் கிடையாது. உங்களுடைய பணத்தை அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள். அதாவது நிறைய பேருக்கு பணம் சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு செலவு வந்து அடிச்சுட்டு போயிடும். பணம் இப்படி வரும், அப்படி போகும். கையில் பணமே தங்காது. ஸோ இந்த பண பற்றாக்குறை உங்களுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் அது மட்டும் இல்லை. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற துவங்கி கொண்டே இருக்கும். அத்தகைய 5 விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பணத்தினுடைய ரகசியம். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். பணம் என்றால் நிறைய பேருக்கு பகீர்ன்ற ஒரு பயம் தான் வரும். நிறைய பணம் வந்துச்சுன்னா நான் கெட்டு போயிடுவனோ, என்னோட சுபாவம் மாறிடுமோ, அவன் மனசு மாறிட்டான்டா, அவன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவன் ஆயிட்டான்டா, மனுஷங்களை மதிக்காமல் போயிட்டான்டா, நிறைய விஷயங்கள் நிறைய திரைப்படம்லாம் பார்த்துட்ட பிறகு மனசு ஆனது பணம் என்னதும் பயம்தான் வரும். ஆக்சுவலாக வெற்றியாளர்கள் பணத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா கடவுளுடைய கருவியாக பார்ப்பார்கள். ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது 2 விஷயம் செய்வார். ஃபர்ஸ்ட் அவனுடைய சிந்தையை பிளஸ் பண்ணி நல்ல ஒரு புத்தியை தந்து அதுக்கப்புறமா இந்த கருவியை தான் இந்த பணமாக தருவார். இத்தகைய பணத்துடைய கருவியை பொறுத்த வரைக்குமே கடவுளிலிருந்து வருகிறதுனால கடவுளுடைய இயல்பை உங்களிடம் எதிர்பார்க்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்பர் 2 நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பணம் உங்களிடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு மனைவியை பார்த்து ஒரு கேலி பண்ணுறாங்க, ஒரு பொறுக்கி பசங்க கேலி பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த கணவன் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வாமா போகலாம், இந்த இடத்துலலாம் எதுக்கு இருக்கணும்னு போயிட்டாங்கன்னா அந்த மனைவி அந்த கணவன் எப்படி நினைப்பாங்க, என்னப்பா ஒரு ஆம்பளைனா எல்லாம் சண்டை போட்டு கேட்கணும்ல, இவனை அமைதியாக விட்டு போயிட்டான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அதற்காகவே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு கேலி பண்ணானா என்ன எதுக்குன்னு சண்டை போடுறதுக்காக போவாங்க. அப்படி எதிர்க்கக்கூடிய ஆள் பெரிய பலவானாக இருந்தாலும் நம்மளால் அடிக்க முடியலன்னா கூட மேக்ஸிமம் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு புருஷன் ஒருத்தர் இருப்பார். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி ஃபைட் பண்ணுவார். அப்படி ஃபைட் பண்ணும்பொழுது என்ன பண்ண இந்த மனைவியும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இவரால் முடியாதுன்னு தெரியும், ஆனால் எனக்காக இவர் போராடுகிறார் என்றும்பொழுது அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இப்போ உங்களுடைய சூழ்நிலை எடுத்துக்குங்க. உங்களுடைய செல்வம் எப்படி இந்த மனைவி கணவனை பார்த்து கொண்டிருக்கிறாளோ அதே போல தான் உங்களுடைய செல்வம் உங்களை பார்த்து கொண்டிருக்குது. இப்போ உங்கள் கையில் 10 பைசா இல்லை, ஆனால் உங்களுடைய செல்வம் உங்களை சுற்றி காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை விட்டு விடவே கூடாது. என்னுடைய செல்வத்தை நான் விடவே மாட்டேன், நான் என்னுடையது, எனக்கு கிடைக்கிறது யாரால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஐயோப்பா இந்த பிரச்சனையே வேணான்னு விட்டு போனோம்னா அந்த மனைவியோடைய எண்ணம் என்ன இருக்கும், இவன் நம்மளை கட்டி ஆள முடியாது, இவங்ககிட்ட அந்த டேலண்ட் இல்லைன்னு அது போயிடும். அதே போல தான் இந்த வெற்றியாளர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா அது என்னுடைய பணம், எனக்கு கிடைக்க வேண்டியதை யார் என்னிடம் போரிட்டாலும் அதை இந்த உறுதியை நான் விடமாட்டேன் என்றது உறுதியாக இருப்பாங்க. இங்கே இன்னொரு பாயிண்டை புரிஞ்சுக்குங்க. செல்வத்திற்காக போராடுவது என்பது வந்து ஒரு போலியான விஷயமும் இல்லை, ஒரு பணக்கார ஆசையும் கிடையாது. அதுவும் கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் போராடும்போது அந்த பொண்ணும் சும்மா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் போய் ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆளை கொண்டு வந்து இவர் எனக்காக இவ்வளோ தூரம் போராடுகிறாரேன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளை கொண்டு வருவாங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு ஆள் கொண்டு வராங்கன்னா அதுக்கேற்ற வழிவாசங்களும் கொண்டு வருவாங்க. நீங்கள் செல்வத்தை விடாதீர்கள், ஏன்னா அது உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை பார்த்து முடியுங்க, கண்டிப்பாக கொடுப்பேங்க, உங்களுக்கு கொடுக்காம எங்கேயும் போக மாட்டேன், ஒரு நோட்டை வாங்கி அவங்க பேர் எழுதி நான் சைன் பண்ணி தரேங்க, நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட உறுதி மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்க போகிற செல்வமும் உங்களை பார்த்து பெருமிதம் கொள்ளும். அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை பார்த்து பெருமிதம் கொள்ளும். அவனுடைய அடுத்த திட்டமே இவன் இவ்வளோ உறுதியாக இருக்கிறானே, இவ்வளோ ஃபைட் பண்ணுறானே, இவ்வளோ தூரம் போராடுறானே இந்த பணத்துக்காக, இவ்வளோ பிரச்சனை வந்தும் கூட நிற்கிறானே, இவரை என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இவன்கிட்ட இருக்கிற இந்த நம்பிக்கை, தன்னுடைய பொருள் என்னை விட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, தன்னுடைய மனைவியை பற்றி ரொம்ப நல்லா நம்பிட்டு இருக்கார்ல, முதல்ல இங்கே சந்தேகத்தை உண்டு பண்ணுன்ட்டு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இது நம்மகிட்ட இல்லை பொழுது, இவன் நம்ம பிரச்சனை வந்து நம்மகிட்ட வரவே வராது பொழுது, இவன் நம்மளை நேசிக்கவே இல்லை பொழுது, இந்த பணம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பொழுது, நம்ம மேலேயே வரமாட்டோம் பொழுது, இந்த செல்வம்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லாத பொழுது, இந்த வீடியோலாம்
பார்க்குறோம், இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காத போல ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும்பொழுது, அந்த மனைவியானவள் தன்னை சந்தேகப்படக்கூடியவர்கள் எப்படி விட்டு அந்த ஒரு பொண்ணு போயிடுமோ, அதே போல் உங்களுடைய செல்வமும் உங்களை விட்டு போயிடும். இந்த பிரிவு தான் எதிராளி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறமா என்ன தான் போராடினாலும் வர மாதிரி இருக்கும். ஆனால் சேர மாட்டாங்க. பார்க்கறதுக்கு பார்க்க முடியும் உங்களால் பணத்தை. ஆனால் அவங்க கையில் தங்கவே தங்காது. விஷயம் என்னென்னா, உரிமை கொள்ள வேண்டிய இடத்தில் உரிமை கொள்ள வேண்டும். சந்தேகம் வரக்கூடிய இடத்தில் உரிமையாக இருக்க வேண்டும். சந்தேகமே படக்கூடாது. 100% உறுதியாக இருப்பவர்கள் மட்டும்தான் ஒன்றாக வாழ முடியும். நம்பர் 3, இந்த எதிர்நாளுடைய அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விதமான விதைகளை அங்கங்கே போட்டு போயிடுவாங்க. இந்த காகத்தோடைய எச்சம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே போய் பழத்தை சாப்பிடும். அரச மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டுடும். எங்கெங்கே போது எச்சத்தை போட்டுட்டு வந்துடும். அதோடைய வேஸ்ட்டை போட்டு வந்துடும். நல்ல ஒரு பெரிய பில்டிங், அழகான பில்டிங்காக இருந்தாலும் அந்த இடத்துல அது வேஸ்ட்டு போட்ட பிறகு அந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதை தான். அது செடியாக முளைச்சி அவ்வளோ பெரிய பில்டிங்கில் ஒரு கிளை போல் வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த பில்டிங்கு ஒரு பாழான கட்டிடம் போல் காட்சி அளிக்கும். இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ணி கொண்டு இருந்தாலும் சில விதமான சந்தேகங்கள், பயங்கள் வரும். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா, அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இது இருக்கா, சுத்தம் பண்ணு, ஒரு ஆளை போட்டு சுத்தம் பண்ணுன்றது போல் நம்முடைய சிந்தையை நம்ம சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நல்ல விதமான மக்களையும் பார்க்குறோம், சந்தேகம் பிடிச்ச மக்களையும் பார்க்குறோம், போராம பிடிச்ச மக்களையும் பார்க்குறோம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்களாம் தடையெல்லாம் செய்ய முடியாது. இப்போது சாப்பிட்றத நீங்கள் லிமிட் பண்ணி தடை செய்ய முடியும். சுவாசிக்கிறத உங்களால் தடை செய்து கூட மூக்கை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகலாம். ஆனால் கேட்குறத தடை செய்யவே முடியாது. கண்ணை கூட மூடிட்டு போயிடலாம். ஆனால் கேட்குறத தடை செய்ய முடியாது. உங்களை அறியாமல் கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்கள் சிந்தையில் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்போது எச்சம் எப்படி ஒரு செடியாக வளர்ந்து ஒரு பில்டிங்கை நாசம் பண்ணுகுதோ, அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஒரு பயம் என்ன ஒரு செடி வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த மாத சம்பளம் பாஸ், ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். அதாவது மாத சம்பளம் வாங்குவாங்க, வாங்கினோன்னு அடுத்தது ஐயோ இவ்வளோ செலவு இருக்க, இன்னும் குறைஞ்சிருமா, இந்த செலவு இருக்குது, அந்த செலவுன்ட்டு அந்த கையில் வாங்கினோடனே அந்த செலவை ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பயமானது அங்கே விதையாக போட்டு செடியாக வளர்ந்து அழகான ஒரு கட்டிடம் அப்படியே ஒரு பாழடைஞ்ச கட்டிடம் போல் அந்த 5 தேதிக்கு அப்புறமா ஒன்றுமே இருக்காது. உங்களுடைய சிந்தையில் நீங்கள் நல்ல விஷயங்கள் யோசிங்க. எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பளம் வளரக்கூடிய ஒரு செல்வம். இந்த செல்வமானது என்னுடைய தேவையை அடைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கவும் முடியும். அத்தகைய சூப்பரான செல்வம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உண்மையாகவே இந்த பணத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அதற்குண்டான மரியாதை நீங்கள் கொடுக்கும் பொழுது, அது தன்னுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே ஆஹா இது வேலைக்காகாது, இது பத்தாதுப்பா, இது மோசம்ப்பா, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, இது தொந்தரவுப்பா, டென்ஷன்ப்பா, இதுன்ட்டு நம்ம ஒரு மனைவி வேறு விதமாக நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது உங்களுடைய செல்வமும் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் செல்வமானாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் மேட்ரு. நம்பர் 4, சரியான இடத்தில் சரியான போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ உங்களுடைய சூழ்நிலை, இப்போ நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஒப்பிட்டிங்கன்னா 100% அப்படியே பொருந்தும். இப்போ உங்களுடைய சூழ்நிலைக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் உங்கள் செல்வத்தை நீங்கள் எப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? அது எனக்கு வரவே வராதுன்னு நினச்சிட்டிங்களா? சந்தேகப்படுறீங்களா? அது என் கூட தான் இருக்குது, அவள் நேசிக்கிறேன், நான் அவளை நேசிக்கிறேன், அது என் கூட தான் இருக்குது, அது என்னை விட்டு போகாது, அதுக்காக நான் போராடுவேன், நான் அவளுக்காக போராடுவேன், அவள் நிறைய விஷயம் செஞ்சுருக்கா, அவளுக்காக நான் போராடுவேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது ஒரு மேட்ரே கிடையாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் செல்வம் கடவுள் எனக்கு கொடுத்த விஷயம், அதை என்னை விட்டு போகவே இல்லை. எனக்கு கண்ணுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உணர்வு பூர்வமாக நான் உணர்கிறேன். நான் ஒரு பணக்காரனாக உணர்கிறேன், நான் ஒரு செல்வந்தனாக உணர்கிறேன், நான் கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டேன் என்பதை நம்புகிறேன். அந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும். 5வது முக்கியமான விஷயம், நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற விஷயம்தான், ஒரு மனுஷனுடைய பெரிய குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய திறன், பொறுமையோட திறன். அந்த கேட்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்கோ, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயம், பொறுமையாக கேட்கக்கூடிய விஷயம்தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. இப்போது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்களோ, அதே பொறுமையோடு அதே நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடு அதே உரிமையோடு உங்களுடைய சிந்தையில் கடவுள் எனக்காக வைத்திருப்பதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பது உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள். கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருப்பார். உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யணும் முடிவு பண்ணிட்டார்னா எவ்வளோ பெரிய திட்டங்களானாலும் அது மாற்றி உங்களுக்கு வழியை கொண்டு வந்து உங்களுக்கான வாசலில் அதை நிற்க வைத்து விடுவார். நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.